மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கவும் அவர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் வகையில் புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் 2024-25 கல்வி ஆண்டிற்கான மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி ஏம்பலத்தில் உள்ள மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜனவரி 2ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு பாராட்டினர். அறிவியல் கண்காட்சியில் அரசு பள்ளிகள் சார்பில் 230 படைப்புகளும், தனியார் பள்ளிகள் சார்பில் 153 படைப்புகளும் என மொத்தம் 383 அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இக்கண்காட்சியில் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பது, மின்சாரம் சேமிப்பு, செயற்கைக்கோள், காற்றாலை, ராமர் கோவில், அரவை இயந்திரம், இயற்கை உரங்கள், சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரித்தல், மழை நீர் சேமிப்பு உள்ளிட்ட பல்வேறு படைப்புகள் இடம்பெற்றன. ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் தங்களது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் நமச்சிவாயம் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்களுக்கு தினசரி நாட்காட்டி மற்றும் இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மூலக்குளம் சரவணன், மணக்குள விநாயகர், ரியல் ஏஜென்சி கார்த்திகேயன், ராஜா, மங்கலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன், சீனிவாச மூர்த்தி, பாஸ்கரன், பொன்னுசாமி, முருகப்பன், நெட்டப்பாக்கம் ரவிச்சந்திரன், யுவராஜ், ஜானகிராமன், தன்ராஜ், கமலநாதன், மணிமாறன், சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி வீராம்பட்டினத்தில் புத்தாண்டு தினத்தில் அரசு ஊழியர்கள், கிராம மேம்பாட்டு நலசங்கம் மற்றும் மக்கள் குழு, வீராம்பட்டினம் புதுச்சேரி ட்ரை சிட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மக்கள் குழு, வீராம்பட்டினம் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரி மாநில அரசின் வருவாயினை பெருக்கும் நோக்கிலும் மதிப்பு கூட்டப்பட்ட வரி சட்டத்தின் கீழ் பெட்ரோல், டீசலுக்கு திருத்தப்பட்ட வரி விகிதங்கள் ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவின் பேரில் மாற்றி அமைத்து அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரியில் பெட்ரோலுக்கான வாட் வரி 14.55% இருந்து 16.98%, காரைக்கால் பகுதியில் 14.55 இருந்து 16.99%, மாகேவில் 13.32 இருந்து 15.79%, ஏனாமில் 15.26 இருந்து 17.69% உயர்த்தப்பட்டது. இந்த திருத்தப்பட்ட வரி விகிதங்கள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. வாட் வரி உயர்வால் பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டருக்கு ரூபாய் 2 உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் முன்பு லிட்டருக்கு ரூபாய் 94.26க்கு விற்ற பெட்ரோல் தற்பொழுது ரூபாய் 96.26க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காரைக்காலில் 94.3க்கு விற்ற பெட்ரோல் 96.3க்கு விற்கப்படுகிறது. மாகேவில் 91.92க்கு விற்ற பெட்ரோல் 93.92க்கும்,
ஏனாமில் 94.92க்கு விற்ற பெட்ரோல் 96.92 ரூபாயாகவும் உயர்த்தி விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் புதுச்சேரியில் முன்பு 84.48க்கு விற்ற டீசல் தற்போது லிட்டருக்கு 86.48 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காரைக்காலில் 84.31க்கு விற்ற டீசல் 84.31க்கும், மாகவில் 81.90க்கு விற்ற டீசல் 83.90க்கும், ஏனாமில் 84.75க்கு விற்ற டீசல் தற்போது 86.75 ரூபாயாகவும் உயர்த்தி விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரியின் மிகப்பெரிய நீர் ஆதாரமான உசுட்டேரி 800 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இதில் 410 ஹெக்டேர் தமிழக பகுதியிலும் 390 ஹெக்டேர் நிலப்பரப்பு புதுச்சேரியிலும் அமைந்துள்ளது. உசுட்டேரி இயற்கையுடன் இணைந்த பகுதி என்பதால் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் வந்து இங்கு தங்கி செல்கின்றன. மஞ்சள் மூக்கு நாரை, நத்தைக்குத்தி நாரை, பூநாரை, உன்னிக்கொக்கு, கரண்டி வாயன், காட்டு வாத்து, புள்ளி மூக்கு வாத்து, கருநீர் கோழி, வெள்ளை அரிவாள் மூக்கன், சாம்பல் கூழாய்க்கடா உள்ளிட்ட 250க்கும் அதிகமான வகையிலான 10,000 பறவைகள் ஆண்டுதோறும் உசுட்டேரிக்கு வந்து செல்கின்றன. கடந்த 2008ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு உசுட்டேரியை பறவைகள் சரணாலயமாக அறிவித்தது. பறவைகள் வேட்டையாடுவதை தடுக்க 10 கண்ணு சாலையோரம் இரும்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. கடல் போல் பறந்து விரிந்து காணப்படும் ஏரியின் அழகையும் ஆங்காங்கே செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள மண் திட்டுக்களின் வெளிநாட்டு பறவைகள் இரை தேடும் அழகை காண சுற்றுலா வளர்ச்சி கழகம் மூலம் உசுட்டேரியில் படகு சவாரி இயங்கி வந்தது. கடந்த பெஞ்சல் புயலின் போது முன்னெச்சரிக்கையாக படகுகளை கரைக்கு கொண்டு வர தவறிவிட்டனர். ஏரியில் கட்டி வைத்திருந்த படகுகள் அனைத்தும் புயலில் சிக்கி உடைந்தது. பழுதான படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புத்தாண்டு தினமான ஜனவரி 1ஆம் தேதி ஏராளமான சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் உசுட்டேரி வந்தனர். அவர்கள் படகு சவாரி செய்ய முடியாமல் இதனால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். புதுவையில் நாளுக்கு நாள் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. போனில் பேசி நமது வங்கிக் கணக்கு விவரங்களை பெற்று பணம் திருடிய கும்பல் தற்பொழுது தகவல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தங்களை அப்டேட் செய்து விதவிதமாக மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வாழ்த்து கடிதம் போல் நம் வாட்ஸ்அப் எண்ணிற்கு PDF ஃபைல் அனுப்பி அதன் மூலம் வங்கிக் கணக்கில் நுழைந்து பணத்தை திருடுகின்றனர். இவ்வாறு பல்வேறு விதங்களில் இணைய வழியில் மோசடிகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து மக்களுக்கு ஓரளவு விழிப்புணர்வுகள் இருந்தாலும் காவல்துறையினரின் தொடர் எச்சரிக்கையாலும் தற்போது சைபர் கிரைம் குற்றவாளிகள் புதிதாக ஒரு மோசடியில் ஈடுபட ஆரம்பித்துள்ளனர். Facebook, Instagram, Threads போன்ற சமூக வலைதளங்களில் பிரதமர் படத்துடன் பாஜக வெளியிட்டது போல் போலியாக ஒரு விளம்பர ஸ்டில்லை லிங்க் வசதியுடன் அப்டேட் செய்துள்ளனர். அதில் பாரத் ஜன்தன் யோஜனா மூலம் ஒவ்வொரு பொது மக்களுக்கும் 5,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோல் பாஜகவில் இருந்து ரூபாய் 5,000 கிடைக்க இங்கே கிளிக் செய்ய வேண்டும் என லிங்க் கொடுத்துள்ளனர். விழிப்புணர்வு இல்லாதவர்கள் அதன் வழியாக கிளிக் செய்யும் போது நமது வங்கி விவரங்களை பெற்று பணத்தை மொத்தமாக எடுத்து விடுகின்றனர். இப்படி தமிழகம் முழுவதும் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து வருகின்றனர். ஆகவே அவர்கள் அனுப்பும் லிங்கை தெரிந்தோ தெரியாமலோ நாம் தொட்டுவிட்டால் நம் வங்கிக் கணக்கு மற்றும் அலைபேசியில் உள்ள விவரங்கள் அனைத்தும் இணையதளம் வழியாக மோசடி கும்பலிடம் சென்றுவிடும். இதுபோல் முன்பின் தெரியாத வெளிநாட்டு அழைப்பை ஏற்கக்கூடாது. அதில் உங்களது அலைபேசி எண் வெரிஃபிகேஷன் என தகவல் தெரிவிப்பர். ஒரு எண்ணை அடுத்து சொல்வர். அழுத்தினால் நம் விவரங்கள் அவர்களிடம் சென்றுவிடும். சைபர் குற்றங்கள் குறித்து இலவச எண்ணான 1930 என்ற எண்ணிற்கு உடனே தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று இணைய வழி காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சுரபி அன்பில் இசைக்குழு கலாச்சார ரீதியாக பல்வேறு இசை மற்றும் நடன வடிவங்களை இணைத்து இசை அனுபவத்தை தொகுத்து வழங்கியது. இந்த நிகழ்ச்சி ஆரோவில் பாரத் நிவாஸ் அரவிந்த் அரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆரோவில் ஃபவுண்டேஷன் இந்திய அரசின் ஆதரவுடன் நடத்தப்பட்டது. மார்கழி மாதம் முழுவதும் நாடு முழுவதும் முன்னணி கலைஞர்கள் நடனம், இசையும் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் பாரத் நிவாசின் மூலமாக உலகளாவிய மேடையை அடைய வேண்டும் என்ற ஆரோவில் ஃபவுண்டேஷன் செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி முயற்சியின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது. இந்த கச்சேரி குழுவை அமெரிக்காவை சேர்ந்த வீணை கலைஞர் சரஸ்வதி ரங்கநாதன் வழிநடத்தினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் பழைய ஆற்று பாலத்தில் மின் விளக்குகள் இன்றி இருள் நிறைந்து காணப்பட்டது. இதனால் இரவு நேரங்களில் அப்பகுதியை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு
அச்சுறுத்தலாக இருந்தது. இதனை சீர் செய்யும் விதமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஏற்பாட்டில் பொதுப்பணித்துறை மூலமாக சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின் கம்பிகளுடன் LED மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக இப்பாலத்தில் புதிய மின் விளக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். மணவெளி தொகுதி தானாம்பாளையம் புதுநகரில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தானாம்பாளையம் கிராம பஞ்சாயத்தார்கள் ஞானசேகர், முத்துராமன், சக்திவேல் ஆகியோர் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக சென்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகி ராமு கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும், பங்கு பெற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளையும் வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை புதுநகர் பகுதியை சேர்ந்த ஷாஜகான், விமல், சதீஷ், வேல்முருகன் உள்ளிட்ட இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பேரவையின் துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திரு வேங்கடம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர் தலைமையில் பெருமாள் கோவில், கௌசிக பாலசுப்ரமணியர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திரு வேங்கடத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் பொதுமக்களுக்கு வேட்டி, சேலை, உணவு உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் தயாளன், ரவிச்சந்திரன், சுகுமாரன், அமுதரசன், கோவிந்தன், பிரபு, சங்கர், பாபு, கிருஷ்ணமூர்த்தி, புஷ்பராஜ் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சரிப்பா. புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி அரையாண்டு தேர்வுகள் முடிந்த நிலையில் 24ஆம் தேதி முதல் விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனையடுத்து 9 நாட்கள் விடுமுறை முடிந்து ஜனவரி 2ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டது. விடுமுறை முடிந்து மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு சென்றனர். இவர்களை ஆசிரியர்கள் வரவேற்றனர். புதுச்சேரி மாநில முத்தமிழ் கழகம் மற்றும் நாடக நடிகர் சங்கம் சார்பில் புத்தாண்டு கலை இலக்கிய திருவிழா காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். விழாவில் கவி அரங்கும், பக்தி நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். கண்மணி கிரியேஷன் ராஜா வரவேற்புரையாற்றினர். புதுச்சேரி மாநில முத்தமிழ் கழக தலைவர் சண்முக சுந்தரம் நோக்க உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கலை மாமணி வேல் முருகனார், தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம், கலை மாமணி கோ பாரத் மற்றும் 40 கவிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. Gracias.
அடுத்தபடியாக குரலை செய்கூடு அமைப்பின் நிறுவனர் மரியாதைக்குரிய சுசுக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு கலை செம்மல் விருது வழங்கப்படுகிறது. தமிழரசு சரவணன், ஜான்சி, கௌரி, பாலாம்பிகை, விஜயலட்சுமி, பிரெஞ்சி, பரமேஸ்வரி 5 கிலோ அரிசி அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வழி விட்டுருங்க. வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் புதுச்சேரி கிளையின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் முனைவர் கோவிந்தசாமி தலைமை ஏற்று சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், சங்க ஆலோசகர் ஜெயக்குமார், முனைவர் திருவேங்கடகுமார், பிரபாகர், ராகேஷ் உள்ளிட்ட முன்னாள் மாணவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முன்னாள் மாணவர் சங்கத்தின் மூலம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சமூக பணிகள் குறித்து விவரிக்கப்பட்டது. 2025 ஆண்டில் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் பல்வேறு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இத்திட்டங்கள் முன்மொழியப்பட்டன. மாதந்தோறும் ஒருமுறை இந்த சங்கத்தின் சந்திப்பு நடத்துவது, இதன் மூலம் நிரந்தரமாக சமூக சேவைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. சங்கத்தின் செயல்பாடுகள் ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. மேலும் புதுச்சேரி கிளை உறுப்பினர்களின் பல்துறை நிபுணத்துவத்தை அடிப்படையாக கொண்டு சமூகத்திற்கு பயனளிக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை திட்டமிடவும் செயல்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. உலக நன்மை வேண்டி புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் 28ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை ஜனவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்ற தலைவர் இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், உலக நன்மைக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் சிங்கரி கோவிலுக்கு புனித பாத யாத்திரை செல்வது வழக்கம். அதன்படி 28ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழா நடைபெறவுள்ளது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திருமாலடியார்களும் 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களும் 30,000க்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொள்கின்றனர். வருகின்ற 5ஆம் தேதி காலை 6 மணி அளவில் காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து புறப்படும் பாத யாத்திரையை திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜி.எஸ். சுவாமிகள் மங்களாசாசனத்துடன் தொடங்கி வைக்கிறார். பஜனை குழுவினரோடு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக சிங்கரி கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலை சென்றடையும். இப்புனித பாத யாத்திரை விழாவில் திவ்யநாம பஜனையும், பிருந்தாவன பஜனைகள் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனமும் நடைபெறும். பின்னர் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதம் வழங்கப்படும் என இளங்கோவன் தெரிவித்தார். உலக சேமத்திற்காகவும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் சகோதரத்துடனும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் எங்களது ஆன்மீக வழிபாட்டு மன்றம் புனித பாத யாத்திரையை நடத்தி கொண்டு இருக்கின்றது. இவ்வாண்டும் அதேபோல் இந்த புனித பாத யாத்திரையாகப்பட்டது தொடங்க உள்ளோம். 28ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழாவானது புதுவை வரதராஜ பெருமாள் கோயில் புறப்பட்டு கடலூர் மாவட்டம் சிங்கிரிகுடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலை சென்றடையும். ஆன்மீக பக்தர்கள், திருமால் அடியார்கள் அனைவரும் இவ்விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அங்கே 30,000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொள்வதால் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை எமது ஆன்மீக வழிபாட்டு மன்றம் செய்து கொடுத்து இருக்கிறது என்பதை இத்தருணத்திலே தெரிவித்துக்கொண்டு, முன்னதாக 4ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய சபா சார்பாக ஸ்ரீ வாசவி திருமண மண்டபத்திலே ஒரு சொற்பொழிவு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ததி ஆராதனை நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரை சாலையில் உள்ள கழிப்பிடம் 3 நாட்களுக்கு 24 மணி நேரம் திறந்திருக்க
நகராட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொது கழிப்பிடங்கள் மற்றும் சமுதாய கழிப்பிடங்களை புதுப்பிக்க ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி மற்றும் நகராட்சிகளில் உள்ள 90 பொது மற்றும் சமுதாய கழிப்பிடங்களில் ரூபாய் 2 கோடி செலவில் புதுப்பித்து அழகுபடுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட கழிப்பிடங்கள் துறைமுகம், உழவர் சந்தை, ரோடியர்பேட், திப்ராய்பேட், ஆட்டுப்பட்டி, நேதாஜி நகர் 1, அசோகன் வீதி, சின்னக்கடை, வானரப்பேட், அன்னை இந்திரா நினைவு நகர், தாவதுபேட் ஆகிய பகுதிகளில் உள்ள 9 கழிப்பிடங்களும் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பித்து சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுவர்களில் பல வண்ண ஓவியங்களை வரையப்பட்டுள்ளன. இதனை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபல் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். நகராட்சி டாக்டர் ஆர்த்தி, உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபல் கென்னடியிடம் பணிகளை விவரித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் சந்துரு, அசோக், ராகேஷ் ஆகியோருடன் இருந்தனர். பெயிண்டிங் மட்டும் முடிச்சுட்ருந்தாங்க, சிவில் ஒர்க் முடிச்சுட்டாங்க, ஹெல்த்தோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியில் பெயிண்டிங் பண்ணுறது, அந்த செல்ஃபி பாயிண்ட் ஏன்னா டூரிஸ்ட் போகிறதால அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்துக்கு மாதிரி பெயிண்ட் பண்ணுறது. இவங்ககிட்ட கொடுத்துருவோம் சார் டஸ்ட்பின். செல்ஃபி பாயிண்ட் தொண்டமாநத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் சார்பாக 4ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கியது. மாணவர்களுக்கான ஓவிய போட்டி, கைவினை போட்டி, கோலப்போட்டி மற்றும் மகளிருக்கான போட்டிகள் தொடங்கி நடைபெற்றது. போட்டிகளில் 70க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பங்கேற்று தேசிய கொடி, தேசிய பறவை, சுவாமி விவேகானந்தர், அப்துல் கலாம் உள்ளிட்ட ஓவியங்களை வரைந்தனர். சிறுமிகள் வண்ணக்கோலமிட்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். முன்னதாக விழாவினை தொண்டமாநத்தம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன், தயாளன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெறும் சிறுவர் சிறுமிகளுக்கு மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெறும் பரிசளிப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் பரிசுகள் வழங்குகிறார். விழாவிற்கான ஏற்பாடுகளை தொண்டமாநத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் செய்திருந்தனர்.